அவரே ரெண்டாவது சாமியார் பேசுங்க கைஸ். நான் பேசணுமா கைஸ்? மந்திக்கு வந்தாச்சு. மந்தி ஆர்டர் பண்ணிக்கிறோம். மந்தி ஆர்டர் பண்ண அதில் ஒரு பிரியாணி இல்லடா, மாஃபியா. என்னடா மாஃபியா கேங் பிரியாணி. அது மாஃபியா கேங் பிரியாணி அல்ஃபாம் பிரியாணி. அல்ஃபாவா? சாரி, அல்ஃபாவா? நாங்கள் புதுசாக பேர் வச்சு நாங்கள் வச்சுக்கிறோம். சாப்பிட போது நாங்களே பேர் வைக்கிறோம். என்னதான் மாஃபியாவா? மாஃபியா வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா ஏற்கனவே ஒரு மாஃபியா ஆர்டர் பண்ணிடுறேன் வேற யாரும். அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் இங்கே வருவாங்க. மாஃபியா சாப்பிட்டு அப்புறம் ரோலக்ஸ் ஆர்டர் பண்ணாலும் வரும். அடுத்த ஃபிளேவர் சொல்லிச்சுடா. அடுத்த பிள்ளை எதுக்கு பீச்சுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ எடுக்க போகிறோம். ஏன்னா வீட்டிலே வீடியோ எடுத்து கடுப்பாரு. வெளில கூட்டும் போகிறாங்க எல்லாம். எங்களை எங்கே போகிறோம் தெரியல. பீச்சுக்கு போகிறோம். அங்கே வேறு க்ரௌடாக இருக்கும். எப்படி வீடியோ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ₹70 ஒரு ₹70 தெரியல எனக்கு. ஓரே பார்த்தேன் பில்லு பார்த்தா ₹70. என்னது ₹70? ஐஸ்கிரீம் கோன் ஐஸ். அதுக்கு என்ன பண்றானுங்க? ஏமாத்தினாங்க. காசு கேட்கறாங்க திரும்பி. என்ன பண்ணுறது? எனக்கு காசு இல்லை. நான் தான் எடுக்க சொன்னேன். என்ன சொன்னேன்? இரு என்ன சொன்னேன்? நான் இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கெட் சொன்ன மாதிரி ஓரியோ ஐஸ்கிரீம் தான் நல்லா இருக்கும்டா எடுறான்னு. இவன் ரேட்டு பார்க்காம புசும் கை எடுத்துட்டான். எடுத்து ரேட்டு பார்க்க வேண்டியதானே? ரேட்டு பார்க்க அப்படியே பிரிச்சுட்டு போட்டுனேன். நான் ஒரு ₹30 40 பார்த்தா ₹70 என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். இப்ப யாரு பில்லு போடுது? சுந்தரனா பில்லு போடுது. ஆமா, ஆனா ஒண்ணு பண்ண முடியாது. என்ன பண்றீங்க? ரொம்ப பிஸியான ஷெட்யூல முடிச்சு திரும்ப வந்துக்கிறாரு. அவருக்கு வந்து நம்ம தான் டைம் பாஸ் மாதிரி. போர் அடிச்சா அங்க போயிட்டு அதுவும் இது கபிலீஸ்வரர் கோயில் போடுறோம். அது சக்சஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்? மியூசியம் போலான்னு பார்த்தேன். சாண்டோ மியூசியம்னு ஒண்ணு. பாட்டு பாடு. பாட்டு பாடு. மியூசிக் வேற மியூசியம் வேறடா. ஓகேவா? அது ஒரு சர்ச் கோயில் மாரி. அங்கேயே போயிட்டு வரலான்னு பார்த்தேன். எதுக்கும் முடியாம இப்ப ரூட்டும் தெரியாம பஸ்ஸும் தெரியாம பேனு முடிச்சு நிக்கிறோம். எல்லாம் வந்து என்ன எங்க இருக்கோம்? ரோட்ல இருக்கும். போரூர் இருக்கிறோம். மயிலாப்பூர். நான் ஒரு பிளான் சொல்றேன். நான் பிளான் இருக்குது. காசிமேடு போவோம். மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஒரே ஒரு பிளான். என் பிளானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் நோட் பண்ணீங்க. நீ ஒரு ஜூஸ் கடைக்கு போ. அப்படி இல்ல, இங்க இருந்து யாரு போட்டு வராங்க மாதிரி. நானே எலும்பு ஜூஸ் கடை. ஓகே டன். நீயும் ஜெயிஷோ ஜூஸ் கடை. சுந்தரன் இங்கே உட்கார்ந்துட்டோம். யார் ஃபர்ஸ்ட் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்து ஜூஸ் குடிக்க கூடாது. ஜூஸ் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து சுந்தரனுக்கு வந்து குடுக்கணும். அவரு நல்லா குடிப்பாரு. யார் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வராங்கன்னு பாப்போம். ஒல்லியா இருக்கவே என் கூட வா. குட்டா இருக்கவே அப்படி போ. என்ன மாதிரி ஃபிட்டா என் கூட வாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல வின்னு கலவே. நாங்கலாம் வின்னு. டபுள்னா இரு கம்மியா. டபுள்னா 20 40 10 30. இதுல வந்து தாராள மனசு வேணுங்களுக்கு தான்டாரு. थैंक यू. நாங்க தான் ஒரு செகண்டா முன்னாடி போடா. உனக்கு இதுல எது பிடிக்கும்? எனக்கு ஆப்பிள் தான். எனக்கு சரக்கு பிடிக்காது. ஓகே गाइस, நாங்க என்ன படிக்கிற பசங்க. எங்களுக்கு எங்க வீட்ல பாட்டி படிக்கிற பசங்க வாங்கி அந்த ஃப்ளேவரை பாருங்க. 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க ஜாப்லாம் போறாங்க. ஜாப் இல்ல, அந்த கடையில ஆப்பிள் மட்டும் கொடுப்பாங்க. வீட்டு கொண்டு போ. வாங்கி வந்து நீங்களே குடிக்கிட்டு இருக்கீங்க. வாங்கி வந்தீங்க. ஒரு 10 ஜூஸ் வச்சுன்னு இருக்காரா. இவரு எல்லாத்தையும் நக்கி பாப்பேன். गाइस வந்துச்சா गाइस? ஆட்டோக்கு 200 கொடுத்து வந்துக்கிறோம். ஆனா இப்ப காருக்கு 130 தான் கொடுக்குறோம். எவ்வளவு பெரிய நீ ஆஃபர் போடலாம். இன்னைக்கு கம்மி ரேட். அப்படி அப்படியே வேணா गाइस பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃபர். இன்னைக்கு 130 ஆஃபர். இன்னைக்கு நான் ஓடிபி வந்து 4046 தான். गाइस இப்ப பாத்தீங்கன்னா காலைல நாங்க 4 பேர் வந்துட்டோம் கார்ல. விஷ்வா மட்டும் பைக்ல வராங்க பாருங்க. விஷ்வா பை கேன்சல் பண்ணலாம். அதுல பண்ணலாம். ரேபிடோ புக் பண்ணு. பை விஷ்வா பாத்து போற வீட்டுக்கு. பை நான் அப்படியே கிளம்ப போறேன். பை கோச் பண்ணி போடுவோம். வீட்டுக்கு போ. சொல்லி போ. நான் பாத்தீங்கன்னா காலைல 4 பேர்ல வரணுமா.
5 பேர் வர முடியாதா, அதனால அவர் தனியா வண்டியில வராரு. ரேபிடோ மட்டும் வண்டியில வராராம். மோஸ்ட்லி வந்து அவனுக்கு தான் ஓரளவுக்கு ரேபிட்டோல எப்படி வரணும் எல்லாமே கரெக்டா தெரியும். அதனால தான் ஒரு கருத்து தெரிஞ்ச பையனை விட்டுட்டு வந்துடும். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால நான் வந்து கருத்து தெரிஞ்ச பையன் பின்னாடி இருக்கிறாரு, அவர் போக மாட்டாரு. தெரியும் அவரு. வீடியோ யார் எடுப்பா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சும்மா கிடையாது. பிஜே மட்டும் நீ போட்டு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம், பீச்சுக்கு வந்துட்டோம், மெரினா பீச் வந்துட்டோம். சொல்கிறேன் அங்கே ஒன்றா உனக்கு காமெடினா 2:30 மணி ஆகுது. என் வயலு கீது எனக்கு என்ன பண்ணுறது புரியல. இதெல்லாம் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கு நடந்தது. சொல்கிறான் என்ன ஜோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கேப் டிரைவர்கிட்ட சும்மா பேச்சு போட்டுருந்தோம். அவர் சொல்றாரு, நீங்க எதுக்கு கேப்லாம் புக் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இல்லையா ஆட்டோல 10 ரூபா தான் 10 ரூபா பாத்துங்க. 10 10 40 அங்க 50 ரூபா இருக்கும். 130 ரூபா அங்க 4 பேருக்கு. இன்னொருத்தர் ரேபிடோ போட்டு வர்றாரு பைக்ல புர்ரு பைக்ல. அவருக்கு வேற தெரியாது. இப்ப அவர் வந்தோடனே அவர் வேற போன்ல இருப்பாரு. பஸ் வந்து 3 மணி தான் வரும், நம்ம கேபிலே போயிடலாம். அவர் ஆட்டோ இருக்கு. இதே எனக்கு எல்லா சென்னை எல்லா ரூட்டும் எனக்கு தெரியும், நான் போன்ல எல்லாம் பாத்துக்கிறாரு. அவர் சொல்லாரு எல்லா பஸ்ஸுமே மெரினா தாண்டி தான் போய் ஆகணும், நீங்க அதுல ஏறி இருக்கலாமேன்றாரு அவரு. 30 பஸ் கிட்ட போச்சுங்க. ஆமா, சும்மா பார்த்தோம். ஒரு பிளான் ஒருத்தவன் போட்டான், எங்க வரட்டும் அவனோட ரேபிடோல வந்து நிற்கிறான். ரேபிடோல வந்து நேர்காரான் வந்து கிளம்பிட்டாரான். அப்புறம் பார்த்தா உண்மையிலே நான் யாருமே இல்லை பார்த்தா முன்னாடி. இப்போ அது கூட புறாங்க தான் இருக்குது. புறாவே டென்ஷன் ஆகி போயிடும் போது 1 நிமிஷத்துல. நாங்கள் 7 மணி வரைக்கும் இங்கே இருக்க போகிறோம். நாங்கள் அது தெரியல, ஏன்னா வேற பிளான் இல்லை. வீட்டில் தான் உட்காந்து இருக்கோம். ஒரு 6 மணிக்கு அடிக்க போகலாம். என்ன 6 மணிக்கா போக முடியா? கைஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா, இது பாலைவனம் இல்லை, மெரினா பீச் தான். வெயில 2 மணி ஆகுது. வெயில வந்து எட்டி பாக்குது, கீழே பார்த்து சீண்டுது மூஞ்சில. என்ன பண்ண முடியும்? என்னால ஒன்னொருத்த மாதிரி எங்கேயோ இருக்கிறான், ரேபிடோ போட்டு அவன் 2 மாடுக்கு கட்டிட்டு வரான் புரியுமா? எவ்வளோ ஆச்சு ரேபிடோக்கு? 40 ரூபா. 40 ரூபாவா? பரவாயில்ல. ரேபிடோ டிரைவர் வந்து சொன்னாரு காரு. அப்ப அங்கிருந்து ஆட்டோ வந்தாரு 10 ரூபா தான் இருக்கு. நீங்க எதுக்கு கார் புக் பண்ணீங்க? அங்க போன எல்லா பஸ்ஸுமே மெரினா தாண்டி தான் போகுமா? என்னடா நீங்க? அவருக்கு தெரியும், எனக்கு தெரியுமா? எங்கடா பெரிய மீன் சின்ன சின்ன வாங்கிட்டு வரீங்க? என்னண்ணா இது? என்ன பத்தம்? நேத்து எங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. ஒருத்தனை காணும் தேடாதீங்க. ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசுறான், எடிட் பண்ணாம போடும். இதை 0 3 4 आओ बेटा आओ जटा मरा आस्तिक तब तक सब टिप दम अरे எங்கடா போச்சு? வீட்டுக்கு போச்சு. கீழே அடிக்கலாம். எப்பவுமே வாழ்க்கை மேலே போகணும், கொஞ்சம் லைட்டா கீழே போயிட்டு மேலே நான் சும்மா நான் இப்போது நம்ம ஏழுமலை துப்பாக்கி சூட்டில் ஓகேவா? ஓய் சாமி ஓய். ஏய் வரா. Oh my god, மிஸ் ஆயிடுச்சுடா டேய். திரும்ப அதே போல் டிஃபரெண்ட் ரெடி பண்ணுவேன். ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் உனக்கு பால் கம்மி உனக்கு பால் கம்மி உனக்கு 3 2 புடுங்க சவுண்ட். ஏய் தெரியுது சார். ஏன் முன்னே ஏய் அங்கேடா பா. அவன் அது பண்ணடா. இடா. வந்துடா. 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய். ஏய் இது வச்சா அது போட்டு விட்டுரும். புக்கு அவ்வளோ அவ்வளோதான் ஒன்றாவது வேலைக்கு வந்து
ஏய் ஏன் மேல புல்லா நோல ஐயோ இவன் ஐடி பலூன் தூக்கி மேல வைக்கணுமே இரு அடிடா புசி நோர ஏறும்டா செட்டா மணி ஐயோ பாவா இது ஏய் எப்படி ஆரம்பிக்கலாம் ஏதோ ஆரம்பிக்கிறேன் ஏய் நீ பார்க்காதடா எனக்கு சிரிப்பு வருதுடா நீ பார்த்தாவே எனக்கு சிரிப்பா வருது எல்லாம் முடிச்சிட்டு வந்து ஓகே ஓகே கைஸ் ஓவராலாக நான் சொன்ன லாஸ்ட் பிளான் மெரினா பீச் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் மெரினா பீச்சுக்கே வந்துட்டு ஒரு ரெஸ்ட்டு நான் நல்லா சாப்பிட்டோம் மீன் இது நெத்திலி மீன் ஜிலேபி மீன் என்ன ரேட்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக இருக்குது ஜிலேபி மீன் இல்லை வேற ஏதோ ஒரு மீன் நான் ஜிலேபி மீன் தானே அது அது ஜிலேபி தானே அது 100 ரூபா கொடுங்க 200 ரூபா கொடுத்து வந்துரும் ஆமாம் 200 தான் ஜிலேபி மீன் ஜிலேபி மீன் 100 ரூபா தான் நோ வஞ்சரம் 3 ஜிலேபி 200 அப்புறம் இன்னொரு மீன் 300 ஜிலேபி தான் 100 ரூபா அதெல்லாம் சொன்னாங்க அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கும் போதுல நம்ம ஏழுமலைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு என்னன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமில் காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ண எடுக்கிற மாதிரி அப்படியே கேமரா திருப்பேன் என் தலைவனுக்காக பார்த்தீங்களா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது வர மோஸ்ட்ல கப்புன்னு பிடிச்சிக்கணும் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதான் இது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகே டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க நான் சீரியஸாக தான் பேசிட்டு இருக்கேன் ஏதா சிரிக்கிறா ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் எடுத்துக்கலாம் நீயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ற பாத்தியா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு என்னன்னா வினோத் வரல எனக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு மெசேஜ் போட்டேன் வாடான்னு நீங்கள் போங்கடா சொல்லிட்டான் சரி ஓகே வினோத்தும் வரல தீபக்கும் வரல நெக்ஸ்ட் நம்ம பசங்களை வச்சு எடுக்கலான்னு பிளான் போட்டோம் அப்படியே கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போனது வந்து நான் போட்ட பிளான் வேறு பட் அது எக்ஸிக்யூட் ஆனது வேறு பிளான் போட்டோன்னே கோயில் போயிட்டு வந்துட்டோம் கோயில் போயிட்டு கரெக்டாக அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக மந்திக்கு போனோம் மந்தி போய் சாப்பிட்டு எந்த பஸ் எதுவும் தெரில 10 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோல வந்துருக்கலாம் ஆக்சுவலாக 10 ரூபா கொடுத்து ஷேர்டே வந்துக்கலான்னு ஒரு டிரைவர் சொன்னார் நாங்கள் கேப் புக் பண்ணி ரேப்பிடோ போட்டு வேணாம் டீ வேணாம் யாரும் குடிக்க மாட்டாங்கண்ணா ஓகேவா என்ன தனியாக விட்டாங்க அம்போன்னு நாங்கள் எல்லாம் காரில் போகிறோம் நீ ரேப்பிடோ புக் வச்சுட்டு வாடான்னு சுந்தரான சொல்லிச்சு நீ அதான் ரேப்பிடோ விவரம் நான் தான் விவரம் அந்த ஏதோ ஒன்று அப்புறம் வந்த உடனே கரெக்டாக வந்து வீடியோவில் வரும் நல்லா பாருங்கள் லவ்வர்ஸ் வந்து சீக்ரெட்டாக உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் போய் உட்காந்துங்க இருந்தாங்க அங்கே உட்காந்துட்டு இல்லாமல் என்னென்னமோ பேசுகிறோம் ஆனால் நல்லா காற்று வந்தது ஏன்னா எங்கள் ஃபேஸ்லாம் பார்க்கலாம் கரு இருக்கும் வீடியோவில் பார்த்தாலும் நீங்கள் இருக்குங்க முடிச்சிட்ட உடனே நான் சொன்ன பார்த்தீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் தலைவனுக்கு கிடச்சிச்சு இந்தமாரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சாரி தப்பு இந்தமாரி வந்து 7 மணிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அவனுக்கு அந்த ஃபீல்டில் ஆக்டிங் ஃபீல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஓகே இன்றைக்கான பிளான் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் நைட்டு சாப்பிட போகிறோம் நைட்டு எங்கே போய் சாப்பிட்லாம் எங்கே வேணால் சாப்பிட்லாம் ஆமாம் காய்ஸ் இப்போ அவன் முடிச்சிட்டானா அவனுக்காக இது வந்து ஒரு ஸ்மால் ஹெல்ப் பண்ணி போய்கிறான் அந்த ஸ்மாலை முடிச்சிட்டோன்னா நாங்கள் பேக்கப் ஃப்ரேம் அதான் நான் ஃப்ரேம் சூரியன் அவ்வளோதான் அவ்வளோலே தான் மறைய போது நாங்களும் வீட்டுக்கு போக போகிறோம் இருட்டில் எனக்கு பிடிக்கும் ஆமாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டு நைட் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே அச்சரப்பாத்துக்கு போக வேண்டியதான் ஓவர் ஆமாம் கைஸ் நைட்டில் எப்பவுமே ஸ்டே பண்ண பிடிக்காது எனக்கு கொஞ்சம் இருட்டுனா பயம் எதுவும் டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு கச்சேரி டான்ஸ் கச்சேரி எல்லா கச்சேரி இருக்குது இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் வந்து டயர்டாக இருக்கேன் இல்லை வச்சுங்க நான் ஒரு ஆட்டம் போடுவேன் நான் கூட்டு போறவங்கள அங்க போய் 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்புவாங்க நீ போய் உட்காரு நாங்க போறோம் நம்மளும் போவாங்க அது வழி இல்லை தப்புடா சொல்ல வேண்டியதானே அங்க பாதை இல்லை என்று